ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை பார்க்குற எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருமே வந்து இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம். அதாவது நம்ம இதில் வந்து வச்சுருப்போம். அதில் யூஏஎன் அப்படிங்கிற ஒரு லாகின் நம்பரும் பாஸ்வேர்டும் நம்ம வச்சுருப்போம். இந்த யூஏஎன் நம்பர் இல்லாமல் பிஎஃப் பேலன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஊழியர்கள் வந்து பெரும் சம்பளத்தில் ஒரு பகுதி வந்து வருங்கால வைப்பு நிதி கணக்கில் வந்து செலுத்துவாங்க. இந்த பணம் நிதி பாதுகாப்பை வழங்குவதுடன் அவசர காலத்தில் பெரிதும் நமக்கு உதவும். நீங்கள் எத்தனை நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் அனைத்து நிறுவனங்களும் இந்த பிஎஃப் தொகையை வந்து பிடிப்பாங்க. நீங்கள் பெரும் சம்பளத்தில் எவ்வளவு பணம் பிடித்தம் செய்யப்படுகிறது அப்படின்னாலும் உங்கள் கணக்கில் உள்ள வருங்கால வைப்பு நிதி பணத்தின் அளவை எப்படி எளிதாக அறிந்து கொள்வது அப்படிங்கிறத குழப்பத்தில் வந்து இருப்பீங்க. இந்த வந்து நான் எளிய முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களிடம் பிஎஃப் கணக்கு, யூஏஎன் எண் மற்றும் இபிஎஃப்ஓ இணையதளத்தை வந்து பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் எளிதாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஆனால் யூஏஎன் தெரியவில்லை அப்படின்னா அதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். யூஏஎன் இல்லாமல் சம்பளத்தில் எவ்வளோ பணம் பிடித்தம் செய்யப்படுது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் வந்து யூஏஎன் வழங்கப்படும். உங்களுடன் வந்து இந்த யூஏஎன் இருந்தால் யுஎம்ஏஎன்ஜி ஆப் மூலம் அல்லது இபிஎஃப்ஓ மூலம் உங்களுடைய கணக்கு பதிவு செய்து நீங்கள் சரிபார்க்கலாம். செலுத்திய தொகை, பிஎஃப் வட்டி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க முடியும். ஆனால் யூஏஎன் இல்லாமல் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. யூஏஎன் இல்லாமலேயே பேலன்ஸ் வந்து செக் செய்ய முடியும். முதல்ல உங்கள் பிஎஃப் கணக்கில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் இருக்குது. நான் சொல்கிற இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. 9966044425 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா, மிஸ் கால் பிறகு இபிஎஃப்ஓலேருந்து ஒரு குறுஞ்செய்தி வரும். அதில் கடைசி பிபி பேமெண்ட் கணக்கு விவரங்கள் மற்றும் இருப்பு விவரங்கள் வந்து தெரியும். இந்த பிபி இருப்பை வந்து சரிபார்க்க இது மிகவும் எளிதான வழியாக இருக்கும். மொபைல் எண்ணை பதிவு செய்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் எண்ணை பிஎஃப் போர்ட்டல் மூலம் பதிவு செய்ய வேண்டும். இதில் மொபைல் எண் யூஏஎன் உடன் இணைக்கப்படும். அது மட்டுமின்றி கேஒய்சி செய்வதும் அவசியம். ஆதார், பேன் எண் உள்ளிட்ட கேஒய்சியில் வந்து முடித்த பிறகு மீதமுள்ள செயல்முறை வந்து நமக்கு எளிதாக தான் இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் மிஸ்டு கால் எண்ணுக்கு கால் செய்தால் 2 ரிங் அடித்த உடனே கட் ஆகி அதன் பிறகு பிஎஃப் கணக்கு தகவல் வந்து நமக்கு கிடைக்கும். அழைப்பின் மூலம் மட்டுமின்றி மெசேஜ் மூலமாகவும் இருப்பு தொகை வந்து அறிவிக்கலாம். அதுக்கான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7738299899 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பினீங்கன்னா பிஎஃப் கணக்கு தகவல்கள் கிடைக்கும். இது மட்டுமின்றி இபிஎஃப்ஓ போர்ட்டல் மற்றும் இந்த உமாங் செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் பிஎஃப் கணக்கை வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.